வணக்கம். உங்களோட வாழ்க்கையில யாரையுமே ரொம்ப குறைவா கேவலமா இவங்களாலலாம் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு என்னைக்குமே எடை போட்டாதீங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய கடல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கடலால ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியாதுங்க. ஸோ யாரையுமே ரொம்ப கேஷுவலாக எடை போட்டுறாதீங்க. இவங்களால எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை யாராவது ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்காகலாம் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. இன்னும் சொல்ல போனால் சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கான உளி அவங்க தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளையெல்லாம் குறை சொல்கிறதுக்கு, அவமானப்படுத்துறதுக்கு, கஷ்டப்படுத்துறதுக்கு ஒருத்தவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நாமளும் ஜெயிக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியமே நம்மளுக்கு இல்லாமலே போயிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் குறை சொல்கிறவங்களுக்கு நன்றி சொல்லி அந்த இடத்த விட்டு உங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கு நகர்ந்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. தோல்வி அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதுக்காக நீங்கள் எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அதை விட மோசமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம தோற்று போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முயற்சி பண்ணுறதுக்கு நாம் ஏன் பயப்படணும்? யோசிச்சு பாருங்க. என்னைக்குமே முயற்சி பண்ணுறதுக்காக பயப்படாதீங்க, இறங்கி செய்யுங்க. வந்தா உங்களுக்கு வெற்றி. தோத்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அனுபவம் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருங்க. என்னைக்குமே நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாத ஒருத்தன் தான், எனக்கெல்லாம் நேரம் சரியில்லைப்பா, நேரம் சரியில்லாமல் தான் போனதுனால தான் இத்தனை பிரச்சனை எனக்கு வந்திருக்குது, நேரம் சரியாக இருந்துச்சுன்னா எனக்கான வாய்ப்புகள் தன்னால் தேடி வரும் அப்படின்னு மூளையில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் நேரம் நம்மளுடைய வெற்றியை முடிவு பண்ணாதுங்க. நீங்கள் திட்டமிடுறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய திட்டமிடுதல் தான் உங்களுடைய வெற்றியை முடிவு பண்ணுது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணுமே தவிர, நேரம் சரியில்லை அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு எட்டாக்கனியாகவே தான் இருக்குங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே உங்களுடைய வெற்றியை முடிவு செய்வது இந்த சனி பயிற்சியோ குரு பயிற்சியோலாம் கிடையாதுங்க. உங்களுடைய பயிற்சியும் உங்களுடைய முயற்சியும் தான். என்னைக்குமே விடாமுயற்சியோடு போராடிக்கிட்டே இருங்க. வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய காலடியில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களால் உங்களுடைய பாதையை என்னைக்குமே நீங்களே தேர்ந்தெடுங்க. உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாத பட்சத்தில் உங்களோட வாழ்க்கையில் எதையுமே உங்களால் சாதிக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடக்கும்போது உங்கள் காலை கொண்டு தானே நடக்கிறீங்க. அடுத்தவங்க ஏதாவது உங்களுக்காக வராங்களா? யோசிச்சு பாருங்க. ஸோ என்றைக்குமே எந்த முடிவாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க கிட்ட 1000 முறை சஜஷன் கேளுங்க, தப்பு கிடையாது. நீ இதை பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படின்னு ஆலோசனை கேளுங்க. ஆனால் முடிவுகளை மட்டும் நீங்களே எடுங்க. ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் தான் வாழ போகிறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு வெற்று காகிதம் மட்டும்தான். அந்த காகிதத்தில் நீங்கள் எழுதுறீங்களா, கிறுக்குறீங்களா, இல்லை அழகாக வரைகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக மாற்றுறதும் ஒன்றுமே இல்லாமல் போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே சிங்கத்தினுடைய இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா வேகமாக ஓடுறதுக்கு அந்த மானுக்கு காலை இறைவன் கொடுத்துருக்க மாட்டார். அதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்ருக்காரே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கான அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றி. அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால் ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு விவசாயினுடைய ஒரு மகள், அவர் ரொம்ப அழகாக இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு இளைஞன்
அந்த அந்த பெண்ணினுடைய தகப்பன் கிட்ட வந்து கேட்குறாரு, அந்த விவசாயி கிட்ட, உங்களோட பொண்ணை வந்து எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த விவசாயி சொல்கிறாரு, சரிப்பா, உனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனில் நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா என் பொண்ணை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்கிறாரு. சரி, அப்படி என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, என் மாட்டு தொழுவத்துல இருந்து 3 மாட்டை நான் வெளியில எடுத்து விடுறேன், அந்த மாட்டினுடைய வாழை மட்டும் நீ தொட்டுடு போதும், வேற எதுவுமே பண்ண வேணாம், 3 மாட்டுல ஏதாவது ஒரு மாட்டோட வாழை மட்டும் நீ தொட்டுட்டீனாவே போதும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்றார். உடனே அந்த இளைஞனை, இதெல்லாம் ஒரு சேலஞ்சா, நான் எப்படி ஜெயிச்சு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் உடனே வராரு. அடுத்த நாள் மாட்டு தொழுவத்துல இருந்து மாட்டை வெளியே இழுத்து விடுறாங்க. வந்த உடனே அந்த மாடு வந்து அப்படியே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல இருந்து அப்படியே அந்த ஜல்லிக்கட்டுல விளையாடுற மாடு மாதிரி பயங்கரமான ஹைட்டு, பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. அதை வந்து பார்த்துட்டு அந்த இளைஞன் என்ன பண்ணுறாரு, இந்த மாட்டோட வாழை நம்மளால தொட முடியாது, அடுத்த மாடு வரட்டும் அதோட வாழை தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. அடுத்து இந்த மாடு ஓடி போச்சு. 2வது மாடு வருது. 2வது மாட்டை பார்த்த உடனே இந்த இளைஞன் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த முதல் மாட்டை விட பயங்கரமான ஹைட்டாக இருக்குது, நல்ல பாடியாக இருக்குது, பார்த்த உடனே பயமாக இருக்குது, போட்டு மிதிச்சுதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு பயந்துட்டு போய் ஓரமாக நின்றுக்கிட்டா அந்த இளைஞன். சரி, 3வது மாடு வரட்டும், அதோடைய வாழை நம்ம தொட்டுலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ 3வது மாட்டை அந்த தொழுவத்துல இருந்து அவிழ்த்து விடுறாரு. இந்த மாட்டை பார்த்த உடனே அந்த இளைஞனுக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா இந்த மாடு வந்து ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி, சோத்துக்கு செத்த மாடு மாதிரி அப்படியே ரொம்ப ஒல்லியா எலும்பும் தோலுமா வெளியில வருது. ஓகே, இந்த மாட்டோடைய வாழை வந்து நம்ம போய் தொட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞன் ஓடி போய் பின்னாடி பார்த்தா ஒரே ஷாக்கிங் என்னன்னா, அந்த மாட்டுக்கு வாலே கிடையாது. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேரோட வாழ்க்கையே இதுதாங்க. ஸோ இந்த இடத்துல இதை எதற்காக நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்னைக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வாய்ப்பு வரும், அதில் நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. ஒருவேளை ஈஸியான வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றியும் உங்களுக்கு ரொம்ப சின்ன வெற்றியாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுடைய பெரிய வாய்ப்புகளை கஷ்டப்பட்டு அந்த சேலஞ்ச் பண்ணி நீங்கள் ஜெயிச்சு பாருங்கள், அந்த வெற்றியினுடைய அருமை உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு தயவு செஞ்சு ஒதுங்கி போய் நிற்காதீங்க. வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் உங்களை வந்து கதவு தட்டுங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்காது. ஸோ என்றைக்குமே வாய்ப்புகளை யார் ஒருத்தன் சரியாக பயன்படுத்திக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த வெற்றியாளனாக வருவான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அதை டப்புன்னு பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்றைக்குமே நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய கனவுகள்லாம் வேஸ்ட்டு, நீ தேவையில்லாமல் இதெல்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காத, இதெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்தனம், இந்த மாதிரி நீ யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ அதை நம்மளையே டைவர்ட் பண்ணி அந்த வேலையை செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய திட்டம் என்னவாக இருந்தாலும் அதை தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த விடாமல் எப்படா இவன் கீழே விழுவான், அவனை பார்த்து சிரிக்கலாம், இல்லை அவனை எப்படா டைவர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியிலிருந்து உங்களை தடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுத்துடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக அது வெளியில் சொல்லாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யாரையுமே திரும்பி பார்க்காத ஓடிக்கிட்டே இருங்க. அதுதான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான மிகப்பெரிய தாரக மந்திரம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், என்னோட காலேஜில் இன்றைக்கி நான் சிறப்பு விருந்தினராக போகிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன். காலேஜில் சிறப்பு விருந்தினராக போயிட்டு வந்துட்டேங்க. உண்மையாகவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னுடைய மிகப்பெரிய கனவு, என்னோட வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஸோ நம்ம படித்த காலேஜ்லேயே நாமளே சீஃப் கெஸ்ட்டாக போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். கல்லூரிக்கு வெளியில் வந்து ஒரு பெரிய ஃப்ளெக்ஸில் என்னோடய ஃபோட்டோ போட்டு சிறப்பு விருந்தினர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ காலேஜில் வந்து இந்த ஷீல்டு கொடுத்துருந்தாங்க பாருங்கள்.
ஸோ இதை உங்ககிட்ட காமிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.